ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட எந்த விதமான விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு செலிப்ரேஷன் வீடியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது என்னோட தேங்க்ஸ் கிவிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலில் நம்ம 2500 சப்ஸ்கிரைபரை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கான செலிப்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அண்டு இதில் சில பேருக்கு தோணலாம், என்னடா இவன் 2500 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு கவுண்டா, அதுக்கு போய் என்ன பெருசாக இவன் கேக் வெட்டி கொண்டாடுறான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்கலாம், கிண்டல் பண்ணலாம். ஏன்னா என் நண்பன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, நான் கூடிய சீக்கிரமே வந்து 2500 ரீச் பண்ணிடுவோம் போல இருக்கடா சப்ஸ்கிரைபர்ஸை, அதனால் வந்து ஒரு சின்னசாக ஒரு கேக் கட் பண்ணி நம்ம கொண்டாடலான்னு இருக்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவன், வேணாண்டா, இந்த மாதிரி நீ வந்து 2500 சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நீங்கள் கேக் வெட்டினீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன இவன் இதுக்கெல்லாம் கேக் கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவான்னு சொன்னான். அவன் வந்து என்னை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக யாராவது என்னை கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் வந்து அதை சொன்னான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேஷன்ல இருந்தது, சரி எப்படி பண்ணலான்ட்டு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் கேட்குறேன், எப்படிப்பா இந்த மாதிரி நம்ம வந்து 2500 சப்ஸ்கிரைபர் தாண்ட போகிறோம், இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இந்த வாய்ஸ் நோட் போடும்போது நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 118 பேர் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே பண்ணுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக நான் வந்து முடிவெடுத்தேன். ஸோ கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும், அதை வந்து ஒரு பக்கம் வச்சுருவோம். ஆனால் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் வீடியோ. அண்ட் நம்ம வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 14 2022 அன்றைக்கி ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எழுதினார். அதாவது அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அவர் இறந்துட்டதா சொல்லிட்டு செய்தி வந்தது. யூஸ்வலாக சண்டேவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போக மாட்டோம், லீவ் நாள். அதனால் நான் லேட்டாக 10 மணி தான் எழுந்தேன். எழுந்த உடனே நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம் இல்லைங்களா, ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அவர் இறந்துட்டதா நியூஸ் வந்தது. அப்புறம் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நான் செக் பண்ணுறேன், இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணும்போது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு எந்த சோஷியல் மீடியாவிலும் இல்லை, என்கிட்ட இருந்த ஒரே ஒரு சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் மட்டும்தான். காரணம் என்னென்னா, நான் 2014 ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஃபேமஸாக இருந்தது. அப்போ இருந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும், ஃபேஸ்புக் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோஷியல் மீடியா. சில பர்சனல் ரீசன்ஸுக்காக நான் ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அன்ஃப்ரெண்ட் பண்ணி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் டெலிட் பண்ணிட்டேன். அண்ட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு நான் எதுலேயுமே இல்லை. ஸோ எனக்கு இருந்த ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணி, இந்த மாதிரி வந்து இறந்துட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன். காரணம் என்னென்னா, நான் 2014 ஸ்கூல் முடிக்கிறேன், 2015 பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காகவே. ஏன்னா நிறைய பேர் வந்து பேன் கார்டு எந்த ரீசனுக்கு வேணாலும் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நான் பேன் கார்டு அப்ளை பண்ணது ஷேர் மார்க்கெட்டுக்காகவே அப்ளை பண்ணேன். ஸோ அப்படி நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நான் பெருசாக பார்த்து வியந்த ஒரு மனிதர்னா நிறைய பேர் இருக்காங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருந்து விஜய் கேடியா, முனிஷ் பப்ராயன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வாரன் பஃபெட்லேருந்து எல்லாரையும் சொல்லலாம். அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அவர் வந்து இன்சைடர் ட்ரேடிங் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலிகேஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டலாக இருக்கட்டும், எம்சிஎக்ஸாக இருக்கட்டும், அனந்த்ராஜா இருக்கட்டும், என்சிசியாக இருக்கட்டும், எஸ்காட் குபூட்டாவாக இருக்கட்டும், அதே மாதிரி இடல்வைசிஸாக இருக்கட்டும், ஃபெடரல் பேங்காக இருக்கட்டும், கரூர் வைசியா பேங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸை ரொம்ப சின்னசாக அந்த கம்பெனி இருக்கும்போதே அவர் ஐடென்டிஃபை பண்ணார், அதில் இன்வெஸ்ட் பண்ணார். அதனால் அவர் பெரிய வெல்த்தை வந்து அடைஞ்சார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே எனக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்தார். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஸோ அவரோட இறப்பு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்குனது. என்னடா இது, இத்தனை நாள் அவர் என்ன பேசினாலும் உடனே தேடி போய் பார்ப்போமே, இதுக்கு மேலே அவர் வந்து பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்தது. அவர் இறந்ததுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, ஆனால் அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஏன்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால மார்க்கெட் லீவாக இருந்தது. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக செலக்ட் பண்ண ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தையல் மிஷின்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து 53 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, எனக்கு ஞாபகம் இருந்து. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக விலை இருந்தது, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலோட கடைசி பிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து எப்பயுமே அதிகமாக விலையேறிடுச்சுன்னா அந்த ஷேர் நம்ம வாங்க மாட்டோம், அதனால் நான் அதை வாங்கலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஒருவேளை அன்றைக்கி எனக்கு வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் நான் என்னோடய அக்கௌண்ட் இருந்திருந்தால் நான் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் டேவாக இருந்திருந்தாலும் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து வேலைக்கு போகணும், டைம் ஆகிருக்கும்,
ஓ அப்படியா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு நான் வேலைக்கு கிளம்பி போயிருப்பேன். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுற ஐடியாலே இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டேவாக இருந்ததுனால தான் அன்னைக்கு அந்த முதல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அண்ட் அந்த வீடியோ போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா யார் போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினச்சேன். ஆனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு 7 பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணி அளவில் வந்து அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துட்டே இருக்காங்க. வியூஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 வியூஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நமக்கு கொடுத்தது. அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். பரவாயில்ல, நம்ம பேசி கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். நிறைய பேர் அந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசீகரமான முகமோ வசீகரமான குரலோ கிடையாது. இப்போ அர்ஜுன் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் இருக்கார். அவர் பேசினாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்கும். அது நம்மளுக்கு கேட்கணும்னு தோணும். ஆனால் அந்த அளவுக்கு வசீகரமான குரல் நமக்கு கிடையாது. அப்படி இருந்து கூட நம்மளோட வீடியோவை ஒரு 200-300 பேர் பார்த்துருக்காங்க. ஒரு 7 பேர் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு உடனே எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் வந்தது. ஓகே, நம்ம டெய்லி வந்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு 4-5 மாதம் போட்டுட்டு இதே மாதிரி தான். இப்போ டெய்லி நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு தூங்குவோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நான் நிறுத்திட்டேன். ஆக்சுவலாக அதுதான் ரீசன். டைம் பத்தலை, டைம் ஃபேக்டர்ன்ற ஒரே ஒரு காரணத்தினால நம்ம வந்து வீடியோவை நிறுத்திடுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த 4-5 மாதத்துல நான் போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒவ்வொருத்தர்கிட்டயா போகுது. அந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் எல்லாரும் பாராட்டுறாங்க. அதில் ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அனலைஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படின்ற வீடியோ. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து அப்லோட் பண்ணுறோம். அதாவது முதல் வீடியோ 2022 ஆகஸ்ட் 14ஆம் தேதி ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை பற்றி பேசி நம்ம வீடியோ போடுறோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு இந்த பேலன்ஸ் ஷீட் வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு நிறுத்திட்டோம், வீடியோ போடுறதை நிறுத்திட்டோம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பத்தலைன்றதுனால. ஆனால் இந்த 2 வருஷம் 3 வருஷம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்த்து நிறைய பேர் நம்மளை பாராட்டினாங்க. நிறைய பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. குறிப்பாக இந்த பேலன்ஸ் ஷீட் வீடியோவில் மட்டும் கிட்டத்தட்ட 11,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து பார்த்துருக்காங்க. 565 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவில் மட்டும் நம்மளுக்கு 611 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. நான் வீடியோ ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த வீடியோவை பார்த்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஏறிட்டே இருந்தாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஏற ஏற வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனால் மறுபடியும் அதே ஒரு பிரச்சனை தான், டைம் பத்தலை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா டெய்லி நைட்டு ஒன்று 7 மணிக்கு வரேன், இல்லை 8 மணிக்கு வரேன், இல்லை 9 மணிக்கு வரேன். ஸோ ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வந்து நம்ம கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் வீடியோ போட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா சும்மாவே நம்ம வந்து ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டு இல்லை டிவி பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறேன். லாஸ்ட் 3 மாதமாக, அதாவது ஜனவரி மாதம் தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த 3 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1700 சப்ஸ்கிரைபர்லேருந்து 2500 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். 800 சப்ஸ்கிரைபர். அதாவது டெய்லி காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பார்ப்பேன். ஒரு சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர்லாம் வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதாவது நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் 5 மணி 6 மணிக்கெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் வரும்போது, பாசிட்டிவான சில கமெண்ட்ஸ் வரும்போது, ஓகே நம்ம டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். நிறைய பேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜிங்காக கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா எஸ் விஜய், திருமலை, அப்புறம் எஸ் கலா, அப்புறம் சண்முகம் கணேசன், கீர்த்திசன், சண்முகராஜ் சேனாதிபதினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பாராட்டி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு செலிப்ரேஷன் வீடியோ. அண்ட் மறுபடியும் வந்து இன்னொரு முறை சொல்கிறேன், உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னோட நன்றிகள். இப்போ வந்து கேக் வெட்டலாம். தெரியுதா? ஓகே,
அண்ட் இத்தனை நாள் எப்படி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த கேக் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னோட நன்றிகள். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரம்ப் நிறைய விஷயத்த மாற்றி பேசியிருக்காரு. இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகும் போல தான் தெரியுது. அண்ட் அதை பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.